ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை நாள் ஜனவரியுடைய 14ஆம் தேதி, தமிழ் மாதம் மார்கழியுடைய கடைசி 30ஆம் நாள், கிழமை நாளை நாள் புதன்கிழமை. ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாளை நாள் என்ன நாளுங்கிறது. நாளை நாள் போகி பண்டிகை. ஃபஸ்ட்டு அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தை திருநாள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிறப்புகளை கொண்டு வரணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ தைக்கு வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நாள் போகி பண்டிகை. இது நம்ம அனைவருக்குமே தெரியும். போகி பண்டிகை ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடப்படும். சில ஊர்களில் போகி அன்னைக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய பொருட்கள் எரித்து கொண்டாடப்படும். சில ஊரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகள் விவசாய பொருளை கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு பூஜை செய்வாங்க. சில ஊர்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி போகி அன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்யப்படும். ஸோ போகிங்கிறது ஒரு சிறப்பான நாளுங்கிறதுனால இந்த நாள் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்யப்படும். ஸோ போகியை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, போகியும் ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சில மங்களகரமான பொருட்கள் வாங்க வேண்டும். தை முதல் நாள் எப்படி சில பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் கிடைக்குமோ, அதுபோல் போகி அன்னைக்கு சில பொருட்கள் வாங்கினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அதனால் போகி அன்னைக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கணும், அதனால் என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் இந்த 5 மங்களகரமான பொருட்கள் வாங்கினீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதனால் இந்த 5 பொருட்களை வாங்க மறக்காதீங்க. ஸோ இந்த 5 பொருட்கள் வாங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். வாங்க என்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளை தினம் மார்கழி 30, மார்கழி மாதம் நிறைவடையக்கூடிய இந்த நாளை நாள் தான் போகி பண்டிகையாக நாம் கொண்டாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளை நாளில் சிறப்பான புதன்கிழமையாக வந்திருக்கு. ஸோ புதன் பகவானுக்கு உரிய ஒரு சிறப்பான நாளாக நாளை நாள் சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் எல்லாருடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பணம் வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைய வேண்டும், வறுமை விலக வேண்டும், நிறைய பணம் சேர வேண்டும். இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நாளினால் எது வேணாலும் செய்யலாம். ஓடி ஓடி உழைக்கிறோம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இருப்பினும் அந்த முயற்சிகளில் தோல்வி நிறைய இருக்குது. வருமானத்தில் தடை, இதை தகர்த்த ஏதாவது வழி கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பரிகார நாளினால் செய்ய கை கொடுக்கும். நாளைய போகி பண்டிகை அன்னைக்கு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். இந்த 5 பொருட்களை வாங்கினால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாள் என்பது ஐதீகம். ஸோ அது 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ போகி அன்னைக்கு இந்த 5 பொருட்கள் வாங்கிடுங்க. எதற்காக இந்த தேவையில்லாத செலவு, இதையெல்லாம் வாங்கி நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சில பேர் கண்டிப்பாக நீங்கள் சிந்திக்கலாம். ஸோ இந்த பொங்கல் பண்டிகையில் மட்டும் நீங்கள் அறுவடை செய்த பொருட்களை விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய உழவர்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தும் வகையிலையாவது இதை வாங்க வேண்டும். அதனால் ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற விததாவாதம் பண்ணாமல் நம்பிக்கையோட இந்த போகி பண்டிகையில் இதெல்லாம் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு விழா காலங்களில் நம்ம செய்யக்கூடிய செலவுகள் நமக்கு இரட்டிப்பு மடங்காக திரும்பவும் கிடைக்கும். இதை சுப செலவு என்று சொல்லலாம். சிக்கனப்படுத்தி ஒரு துண்டு கரும்பு வாங்குவது, ஒரு துண்டு மாயிஞ்சி வாங்குவது, மஞ்சள் கொத்து பேரம் பேசுவது போன்ற தவறை தயவு செய்து இந்த டைம் செய்யாதீங்க. மனநிறைவோடு முடிந்தவரை பேரம் பேசாமல் தேவையான அளவு கரும்பு, மஞ்சள் கொத்து, காய்கறிகள் இவைகளை எல்லாம் நிறைவாக வாங்கி இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் தேவைப்படுபவர்களுக்கு அந்த பொருட்களை தானமாக செய்யுங்க, தவறு கிடையாது. நாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யும்போது நமக்கான நல்லதை அந்த கடவுள் செய்து கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். சரி, நாளை அப்படி என்னென்ன அந்த 5 பொருட்கள் வாங்க வேண்டும், நாம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய 5 பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னலாம். அதெல்லாம் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லுப்பு, கல்கண்டு,
மஞ்சள் கிழங்கு, அதாவது மஞ்சள் கொத்து, நெய், இந்த 5 பொருட்கள் தான் நாளை நாள் வாங்க வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் நாம் சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ மாயிஞ்சியை வைத்து பொங்கலுக்கு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சக்கரை பொங்கல் சமைக்க நெய் பயன்படுத்துவோம். கல்கண்டு போட்டு கூட சக்கரை பொங்கல் செய்யலாம். மஞ்சள் அரைத்து சுவாமி படத்திற்கு வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொங்கல் முகத்தில் பூசிக்கொள்ளலாம். சமையலுக்கும் பயன்படுத்தலாம். இப்படி பல வகையான பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த 5 பொருட்களை போங்கி தினமான நாளை நாள் வாங்கிறது நல்லது. நாளை நாள் மதியம் 12 மணிக்குள் வாங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும். 12 மணிக்கு மேலே நல்ல நேரம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாங்கக்கூடிய பொருளை மதியம் 12 மணிக்கு முன்பாக வாங்குங்க, அதுதான் நல்லது. 5 பொருட்களும் உங்களால் வாங்க முடியாதது என்றால் இதிலிருந்து ஏதாவது ஒரு பொருளையாவது பணம் கொடுத்து வாங்குங்க. நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ போகி பண்டிகை மற்றும் தை திருநாளை இந்த மாதிரி வரவேறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், அனைவருக்கும் போகி பண்டிகை மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நாளைய போகி பண்டிகையை முன்னிட்டு 12 ராசிக்கும் கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனும் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கையை மீறி செலவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொங்கலுக்கு பர்ச்சேஸ் செய்வதாக இருந்தால் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக இருக்கும். வாங்கி கடனை நேரத்திற்கு திருப்பி கொடுத்து விட்டால் நாளை பிரச்சனையில் பாதி குறையும். 2வது ரிஷபராசி. உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள். உங்களுடைய வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு சுற்றி இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். நிதி நிலைமை சீராகும். தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய நாள். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆசை அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பு இருக்கும். வேலை பலுவும் அதிகமாகத்தான் இருக்கும். நேரம் போவதே தெரியாது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நேரத்திற்கு சாப்பிடுங்க. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு பொறுமையான ஒரு நாளாக இருக்கும். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். காலரை தூக்கி கொண்டு உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வெளிப்படையாக பேசலாம். மடியில் கனம் இல்லை, வழியில் பயமில்லை என்பது போல் நாளை நாள் உங்களுக்கு தைரியத்தை வெளிப்படுத்தும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரை எதிர்பாராத வரவு இருக்கும். பண தேவை பூர்த்தியாகும். குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் வாங்கி மகிழலாம். சில பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்கும். வேலையிலும் வியாபாரத்திலும் கவனம் செலுத்தணும். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு முன்னேற்றம் இருந்த நாளாக இருக்கும். புது வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடை நீங்கும். புதிய முதலீடுகளுக்கு முயற்சி செய்யலாம். வங்கி கடன் கிடைக்கும். நல்லது நடக்கும். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு நாளை நாள் ஆர்வத்தோடு இருக்கணும். எல்லா வேலையிலையும் சுறுசுறுப்பாக செய்யணும். எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பை உயர்த்தணும். நிதி நிலைமை மேலோங்குனால் கடன் சுமை குறையும். மன நிம்மதி கிடைக்கும். இரவு நல்ல தூக்கத்தை பெறுவீங்க. அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு கவனத்தோடு செயல்பட வேண்டும். கவனக்குறைவாக ஒரு வேலையும் கையில் எடுக்கக்கூடாது. மனதை அலப்பாய விடக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு வேலை செய்தால் மட்டுமே அது சக்ஸஸ் ஆகும். இல்லை என்றால் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஜாக்கிரதை. அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை மன அமைதி இருக்கும். எதிலும் தெளிவாக சிந்தித்து செயல்படணும். புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்குது. பொங்கல் கொண்டாட குடும்பத்தோடு தயாராகுங்க. அப்புறம் மகர ராசி. உங்களுக்கு வரவு நேர்ந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள் வசூலாகாத கடன் கையை சேரும். பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. மன நிம்மதி அடைவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பண்டிகை வேலைகள் எல்லாம் முன்கூட்டியே முடித்துக்கொள்வது நல்லது. அப்புறம் கும்பராசி. உங்களுக்கு மனநிறைவு இருக்கும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்கணும். நேரத்திற்கு உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்கணும். பெற்றவர்களுடைய மனநிலைமையை புரிந்து நடந்து கொள்ளும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை விலகும். முன்னேற்றம் இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுமூகமான போக்கு நிலவும். அப்புறம் மீனம் ராசி. உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டும். முன்கோபம் கூடாது. அதிகம் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கை நழுவி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்படுங்க.
யோசிக்காமல் புது முடிவுகளை எடுக்க வேண்டாம். இறை வழிபாடு செய்வது நல்லது. கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நாளை நாள் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நாளைய போகி பண்டிகை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினாக அந்த 5 பொருட்கள் வாங்க மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.